தமிழகத்தில் வெளிமாநில நபர்களின் வருகையை கண்காணித்து முறைப்படுத்த இன்னர் லைன் பாஸ்போர்ட் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னர் லைன் பாஸ்போர்ட் அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு நபர் போறாங்கன்னா அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த மாநில என்ட்ரன்ஸ்லயே அவங்கள நிறுத்தி எங்கிருந்து வரீங்க அப்படிங்கிறத அவர் எந்த ஏரியாவில் இருக்காரோ அந்த தாசில்தார்கிட்டயோ அந்த போலீஸ்கிட்டயோ இவர் மீது வழக்குகளில் இந்த இடத்துல தான் இவர் குடியிருக்காரு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட், இவரோட ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி அதை பதிவு பண்ணி அவர் எத்தனை நாள் இங்க இருக்க போறார், எங்க வேலை செய்ய போறார், எங்க தங்க போறார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து அப்புறம் தான் தெரியும் இவர் எங்க இருக்கிறாரு ஏது இருக்கிறாருன்னு. 8 கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 1/2 கோடி இந்தியர், அதாவது வட இந்தியர்கள், அதாவது பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை தேடி இங்க வந்திருக்காங்க. இந்தியா ஜனநாயக நாடு, வரக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஆனால் வர்றவங்கள ஒழுங்குமுறைப்படுத்தணும் இல்லையா? அந்த ஒழுங்குமுறைப்படுத்தணும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய